திரு வன்னியரசு, திலகபாமாவுடைய கேள்விக்கும் பதிலளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து என்னுடைய கேள்விக்கும், கூட்டணி ஆட்சி என்பது உங்களுடைய முழக்கமாக இருக்கிறது. அதே விஷயத்தை திரு விஜய் சொன்னபோது அதை விமர்சிக்கிறீர்கள். இது இரட்டை நிலைப்பாடு என்ற ஒரு விமர்சனமும் வருகிறது. வீடு கட்டணும், வீடு கட்டினதுக்கப்புறம் வந்து ரூம் இருக்குன்னா அப்படின்னா எங்கள் ரூம்லேயே வந்து நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அறையிலே வந்து நீங்கள் இருக்கலாம்னு சொன்னால் அது குறித்து பேசலாம். ஏன்னா வீடே கட்டவே ஆரம்பிக்கல, நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு அறை இருக்குது வாங்க சேர்ந்து நம்ம வந்து குடியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி மக்கள் என்ன நினைப்பாங்க? கட்சி கட்டமைக்கிற வேலையை என்ன தொடங்கலை, இப்போ தான் தொடங்குறாங்க. சேர்ந்து வீடை கட்டலாம் அப்படின்னு அழைச்சிருக்கலாம். இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் வந்து 6 இடத்துல நாங்கள் போட்டிடுறோம், தெலுங்கானாவில் போட்டிகிட்ருக்குறோம், கர்நாடகாவில் போட்டிகிட்ருக்குறோம், கேரளாவில் போட்டிகிட்ருக்குறோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து தன்னுடைய வேர்களை வந்து பரப்பிட்டுருக்குறோம். ஏதோ வடபுலத்தில் மட்டும் இருக்கிறது போல் மரியாதைக்குரிய அக்னீஸ்வரன் அவர்கள் வந்து போகிற போக்கில் அப்படி அடிச்சு விட்டு போகிறாரு. அப்படி இல்லை, விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு இந்தியா முழுக்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக நான் போராடிக்கிட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அதனால் எங்களுடைய பயணம்ங்கிறது ஒரு விரிந்த பரப்பு எங்களுடைய பயணம் அப்படிங்கிறது. அதனால் வந்து இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுடைய இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஏதோ நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு அண்ணாவுடைய கருத்து சொன்னது போல் நாங்கள் வந்து எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்தெந்த இடத்துல யாரை நம்புறது இல்லை. இப்போது திரு விஜய் சொன்ன அந்த கருத்தை நீங்கள் ஏற்காமல் இருக்கலாம். அதனால் அது வந்து ஒரு ஆஃபர் அரசியல் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களே. இல்லை அதுதான் சொன்னேன். அதாவது இப்போ தான் வந்திருக்கிறாங்க, வந்து நீங்கள் வந்து அரசியலை தொடங்கணும். வந்த உடனே வந்து நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை நீங்கள் அழைக்கிற முறை இருக்குல்ல, அவங்கள வந்து நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. அதிமுக சொல்கிறதுக்கும் திமுக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ புதுசாக வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் இருக்குல்ல. அந்த நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் சொல்கிற அந்த திமுகவோ அதிமுகவோ சொல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று நீங்கள் வைக்கிற அந்த முழக்கத்தை பேசுகிறாரே அப்படின்னு வரவேற்காம அதை விமர்சிக்கிறீங்களே. இல்லை அதை அதாவது வந்து அதை நாங்கள் விமர்சனம் பண்ணலை, அது நடைமுறைக்கு சாத்தியமுள்ள ஒரு கட்சி சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போ அதிமுக சொல்லுது அப்படின்னா அது நடைமுறைக்கு சாத்தியமுள்ள ஒரு கட்சி தான். வந்து இவ்வளவு சதவீதம் 35% 32% நாங்கள் வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அதை அழைக்கும் பொழுது அதற்கான நம்பகத்தன்மை இருக்குது, அந்த நம்பகத்தன்மையோடு பயணப்படணும். இப்போ பாமக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்பகத்தன்மை இல்லை. கடந்த காலங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய கவிஞர் அவங்க வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, கடந்த காலங்களில் பார் உள்ள அளவும் கடல் உள்ள அளவும் நான் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். தன்னுடைய மகனை வந்து என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அவர் தான் சொன்னாங்க, நாங்கள் சொல்லலை. இல்லை இருங்கம்மா. அப்போ நம்பகத்தன்மை அங்கே இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து சமுதாய பேரவையை தொடங்கி வந்து மிக மோசமாக வந்து சாதிய வெறியை வந்து தமிழ்நாடு முழுக்க ஊட்டியவர் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள். அதாவது கடந்த காலத்தினுடைய கசப்புகளை வந்து கடந்த காலத்தினுடைய படிப்பினைகளை ஒட்டி தான் நம்ம வந்து செயல்படுறோம். ஒரு கோரிக்கையை வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு கோரிக்கை வந்து நல்ல கோரிக்கை தான், நல்ல அது கோரிக்கை நம்ம வந்து அதை எதிரான கோரிக்கை சொல்லலை. அந்த இருங்கம்மா அந்த கோரிக்கை வந்து பாமக விசிகாக்கு மட்டும் இல்ல அப்படி நான் அது நகர்த்த விரும்பல, நான் அப்படி நான் சொல்லலை. கடந்த காலங்களில் ஏற்பட்ட எங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அதில் இருக்கிற வலிகள் வேதனைகள், எவ்வளவு மோசமாக வந்து நீங்கள் வந்து சாதிய கொடுமைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் இதிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம். இது வந்து யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்திலேருந்து கருத்தியல் கோட்பாட்டிலேருந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். பாஜக இன்னைக்கு வந்து எவ்வளோ மோசமான விளைவுகளை கொடுக்குது, எவ்வளோ மதவெறியை ஊட்டுது, எவ்வளோ ஆபத்தான ஒரு இயக்கம். அவர்கள் அவர்கள் இந்த கோரிக்கையை வைச்சாலும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கைக்குள்ள நாங்க போக மாட்டோம். சரி, நாங்க எங்களுடைய கூட்டணி நான் சொல்லி முடிச்சிடறேன். எங்களுடைய கூட்டணிக்குள்ள சாத்தியப்படுத்த முடியக்கூடிய கட்சிகள் சொல்லணும் அப்படின்றது தான் உங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அத அதிமுக மட்டும்தான் நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுமா? நீங்க கூட்டணியில இருக்கிற திமுகவும் நடைமுறை சாத்தியப்படுத்த முடியும் தானே? ஏன் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு உறுதியான இந்த கோரிக்கையை முன்வைக்கல? அதைத்தான் சொல்றேன் நானே. திமுக சொல்லணும் இல்ல அதிமுக சொல்லணும், சமபலத்தில் உருவாகணும். நாங்கள் அந்த சமபலத்தில் உருவாகிறதுக்கு கட்சியை நாங்கள் வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2 யுத்தம் நடக்குது, 2 பேருக்கு யுத்தம் நடக்குதுன்னா எப்போ பேச்சுவார்த்தைக்கு வரும்? 2 பேரும் சமபலத்தில் இருந்தால் தான் பேச்சுவார்த்தைக்கு வரும். நாங்கள் சும்மா கேட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எப்படி கூப்பிடுவாங்க? அப்போ அதில் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் தாய் சொல்லு அப்படிங்கிற அந்த கடிதத்தில் வந்து தெளிவாக எழுதியிருந்தார்.
கட்சியை வந்து நாங்கள் வலிமைப்படுத்துறதுக்கான, மக்களை தயார்படுத்துறதுக்கான பணிகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் நகர்றோம். சும்மா இது வந்து விளையாட்டு இல்லை. நீங்கள் இன்றைக்கி கூட்டணி எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க முடியும். கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது. இது இப்போ இருக்கிற சூழல். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள கூட்டணி ஆட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் நகராது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரும், கட்டாயம் நகரும். அந்த இடத்தை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ பாமக இருக்குன்னா பாமக இருக்கிற கூட்டணியில் அவங்க வலுப்படுத்துவாங்க, அதை பற்றி கோரிக்கை வைப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம்னு நாங்கள் அந்த இடத்துல வைப்போம். அப்போ பல்வேறு கட்சிகள் இதை கோரிக்கை எழுப்பும் பொழுது மக்கள் அதுக்கு தயாராவாங்க. இது வந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து ஐயோ கோரிக்கை வச்சிருக்கிறாங்கிறதுக்கு எதிரான சொல்லலை. அந்த கோரிக்கையை வந்து உறுதியாக மக்கள் நம்புகின்ற வரையில் நம்ம வந்து செயல்படுத்தணும். நீங்கள் சொல்லிட்டு உடனே வந்து இன்னொரு இடத்துல ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா இதை விட்டுட்டு போகிறதில்ல. அதை எந்தெந்த இடத்துல எப்படி நகர்த்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறதா விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். கட்டாயம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அமையும். அந்த கூட்டணி ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்போம். சரி, திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னதுதான் சொல்லியிருக்கீங்க. ஆனா 2026ன்னு குறிப்பிடல. அதுதான் எங்களுடைய இருப்பு, எங்களுடைய வலிமை, எங்களுடைய உயரம், இதுல இருந்து தான் நாங்க நகர்றோம். நாங்க எடுத்தோன்னே நாங்க மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி சொல்லி ஒரே நாள்ல ஒரு கையெழுத்து நாங்க சொல்லலையே. எங்களுக்கான இது தெரியும்ல. ஓகே ஓகே, திரு தங்கவரதராஜன் சொல்லுங்க. மன்னிக்கணும், நான் குறுக்கிட சகோதரி திலகமாமா சுருக்கமா சொல்லிடுங்க. திரு தங்கவரதராஜன் வரேன். நான் ரொம்ப சுத்தமா சொல்லிடுறேன். சும்மா வந்து போற போக்குல சாதிய கட்சி அப்படிங்கிற மாதிரியோ சாதிய வன்மத்தை தூண்டி என்ன கடலூர் இப்ப நடந்தது என்னங்க, யார் நின்று வந்து அன்பழி அவர்களுடைய தலையை கொய்து விடுவோம்னு பேசுனது, தலையை கழுத்தறுப்போம்னு பேசுனது யாரு? வன்முறை பேச்சு. நான் வந்து இப்பயும் சொல்றேன், கட்சியின் மேலோ உங்களின் மேலோ தனிநபர்கள் பேசுகிற இந்த வன்மத்தை நான் உங்க மேல திணிக்க விரும்பல. நீங்க திருப்பி பேசுறீங்க. பாமக விசிக இடையிலான விவாதம் இல்ல, கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதம். அப்படி கொண்டு போக மாட்டேங்க, வன்னிய அவரசம் மாதிரி அப்படி நான் கொண்டு போக மாட்டேன். ஒரே ஒரு கோரிக்கை, திமுக அதிமுக தான் அந்த கோரிக்கையை வைக்க முடியும், கூட்டணி அமைக்க முடியும். அவர்கள் தான் பலமார்கள், அவருக்கு பலத்துக்கு நாங்கள் சமமாக வந்த பிறகு கோரிக்கை வைப்போம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வதை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்களும் பலம் இருந்தவர்கள் தான். உங்கள் பலத்தை நீங்களே உணராமல் இருக்கிறீங்க. உங்க கோரிக்கையை நீங்க வந்து அழுத்தமா வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நாங்க இன்னும் வளர்வோம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நாங்க கேட்கற சொல்லுது அதுதான். உங்கள் மேல நாங்க நம்பிக்கை வைக்கிற இடத்துல தயாரா இருக்கிறேன். எந்த கட்சியும் சாதி ரீதியோ மதவாதிரியோ நாங்க முத்திரைப்படுத்த தொடங்கினா நம்மளை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் சுருக்குவிக்கிறோம்னு அர்த்தம். தயவு செய்து அதை செய்யாதீங்க.